வெல்கம் டு மாசா எஸ்எஸ்சி அகாடமி. ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி ஜிடியில் கேட்ட 2025 கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்ட் 3க்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 and 2 வந்து என்ன பண்ணியிருக்கோம், அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நம்மளோட ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணலாம், தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். 9384417810. ஆன்லைன்லையும் ஆஃப்லைன்லையும் நம்மளோட கிளாஸஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. சரியா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எவாலுவேட் -9 -60 டிவைட் பை -12 ப்ளஸ் -3 × 9 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம போர்ட் மாஸ் ரூல் தான் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம், கரெக்டு தானே? ஸோ போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணும்போது முதல்ல எதை யூஸ் பண்ணுவோம், இந்த டிவிஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ டிவிஷன் பார்த்தீங்கன்னா -60 டிவைட் பை -12, -60 டிவைட் பை -12. அப்போ மைனஸும் கேன்சல் ஆகும். 1 12 12, 5 12 60. சரியா? அப்போ நமக்கு இதோட வேல்யூ என்ன இருக்கும், -9 -5. அடுத்தது இது வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான். ஸோ -3 × 9 நமக்கு இருக்கும். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 9 3 27. அப்போ -9 -5 -27. சரியா? அப்போ எல்லாமே மைனஸாக போட்டு நம்ம என்ன பண்ணால் போதும், ஆட் பண்ணால் போதும். அப்போ 9 5 14, 14 7 நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 27 நீங்கள் டைரெக்டாகவே ஆட் பண்ணிடுங்க. அப்போ 27 31 41. அப்போ நமக்கு வேல்யூ எவ்வளோ கிடைக்கும், -41 கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Sarang invested some money in HDFC at 4% per annum rate of interest. What would be the corresponding simple interest if after 2 years Sarang got as 150 compound interest considering annual compounding அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது சரங் வந்து HDFC பேங்கில் 4% வருட வட்டி வீதத்தில் கொஞ்சம் பணத்தை முதலீடு பண்ணுறாரு. 2 வருஷத்துக்கு பிறகு அவர் வந்து கூட்டு வட்டியை வந்து எவ்வளோ பெறுறாரு, 153 என்ன பண்ணுறாரு, கூட்டு வட்டி என்ன பண்ணுறாரு, பெறுறாரு. அப்போ அதற்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அதான் சரங் இன்வெஸ்டட் சம் மணி இன் HDFC at 4% per annum rate of interest. What would be the corresponding simple interest if after 2 years? 153 வந்து அவர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து வாங்குறாரு அப்படின்னா அந்த 4%, அதாவது 4%ல் நீங்கள் எஸ்ஐயில் விட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ நமக்கு இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வட்டிக்கு விட்டார் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு வட்டிக்கு விட்டார்னா எவ்வளோ கிடைக்குன்னு பார்க்கலாம். ஸோ 100 ரூபா தான் நம்ம வந்து பிரின்சிபல் அமௌண்ட் எடுப்போம். ஸோ 100 ரூபாய்க்கு மொதல் வருஷம் 4% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் 104 கிடைக்கும். 2வது வருஷமும் அதே மாதிரி 4%னால் இது கூட 4% ஆட் ஆகி நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 108 கிடச்சிரும். இதே அமௌண்ட் அவர் காம்பவுண்டர்ஸ் விடும்போது மொதல் வருஷம் 100க்கு 4% எவ்வளோ கிடைக்கும், 104 தான் கிடைக்கும். 2வது வருஷம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 104க்கு 4% போடுவாங்க. சரியா? அப்போ 104 × 4, 4 16 6 மீதம் 1னா ஒரு நாள் 4, 4.16 வந்து என்ன பண்ணுவாங்க, வட்டி போட்டிருப்பாங்க. அப்போ இது கூட 4.16 நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 108.16 நம்ம கிடச்சிரும். சரியா? அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு விட்டால் 108, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு விட்டால் 108.16. சரியா? ஸோ நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக 153ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 108.16ல் 100 எதுக்கு போயிடும், பிரின்சிபலுக்கு போயிடும். 100 எதுக்கு போயிடும், பிரின்சிபலுக்கு போயிடும். அந்த 8.16 தான் நம்மளோட வட்டி, அதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அந்த வட்டி தாங்க 153 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம செயின் ரூல் யூஸ் பண்ணால் போதும். அப்போ 8.16 தான் நமக்கு எவ்வளோ இருக்குது, 153. நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எத்தனை சதவீதம் இருக்குது, 8% எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சா போதும். கொஸ்டினில் கேட்டிருக்காங்க எளிய வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 8% எவ்வளோ இருக்குன்னு நம்ம என்ன பண்ணால் போதும், கண்டுபிடிச்சா போதும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டேரெக்டாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், அப்படி தானே? இல்லை அதை கேன்சல் பண்ணுங்கள். 1 8 புள்ளி 0 2 16. ஸோ இதுக்கு மேலே முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணால் போதும், 153 டிவைட் பை 1.02. அப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 15300 டிவைட் பை 102 இருக்கும். ஸோ 102 102. சரியா? ஸோ மீதி எவ்வளோ இருக்கும், 51. ஸோ 510 அப்படின்னா 502. அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு எவ்வளோ இருக்கும், அதாவது 8% எவ்வளோ இருக்குன்னா 150 இருக்கும். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்,
115 இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 84/6 இன்ட்டு 91/7 ப்ளஸ் 16/2 இன்ட்டு 8 - 6. ஸோ முதல்ல ப்ராக்கெட் விளையாடிக்கிறது செய்வோம். ஸோ 8 - 6 நமக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். ஸோ இந்த 2வும் இந்த 2 நம்ம என்ன பண்ணிடுவோம்? கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ இந்த 7ஆல் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 7 7, இது 2 இருக்கும், 3 7 21. அப்போ 13 + 16 நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 29 நமக்கு கிடைச்சிடும். அப்போ இதோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 84/6 இன்ட்டு 29. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 1 6 6 24, 4 6 24. ஸோ 14 இன்ட்டு 29 நமக்கு கிடைக்கும். ஸோ 9 36ன்னு வரும்போது நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது 6ல். இது கண்டிப்பாக வராது, இது கண்டிப்பாக வராது. நான் யூனிட் டிஜிட் வச்சு செக் பண்ணுறேன். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இந்த யூனிட் டிஜிட் வந்து 4, இந்த 9 வச்சு நம்ம செக் பண்ணணும். அப்போ 9 36, அப்போ லாஸ்ட் டிஜிட் 6ல் தான் முடியணும். அப்போ 6ல் முடிகிற மாதிரி இந்த 2 ஆப்ஷன் மட்டும்தான் வரும். சரியா? ஸோ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 14 இன்ட்டு 29, 9 36, 1 2, 1 9 9, 4 8. அப்போ 6 9 3 12 8 20க்கு 0, இதை 2 போட்டிங்கன்னா 4, 406 நமக்கு கிடைக்கும். ஸோ 406 தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ 4th கொஸ்டின் பாருங்கள். அமித் இன்வெஸ்ட் a sum of 5400 and Gopal invest a sum of 9400 at the same rate of simple interest per annum. If at the end of 4 years Gopal gets 480 more interest than Amit, then find the rate of interest per annum அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 480 மோர் தேன் அப்படின்னு வந்தாலே 2 பேரோட டிஃப்ரென்ஸ் தான் அர்த்தம். ஸோ 2 பேருமே என்ன பண்ணுறாங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் விட்டுறாங்க. அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1ஐயும் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2ஐயும் நம்ம கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 480. அதான் இதில் கொடுத்துருக்காங்க, 480 மோர் இன்ட்ரெஸ்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ இதில் ஃபஸ்ட்டு இதுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? பெரிய வழி தான் நம்ம ஃபஸ்ட் எடுப்போம். ஸோ பெரிய வழி வந்து ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ PNR/100 ரெண்டுக்குமே ஒரே ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். PNR/100 மைனஸ் PNR/100 சீக்வல் டு தான் எவ்வளவு? 480. இதில் பார்த்தீங்கன்னா எண் வந்து சேம், ரெண்டுமே 4 years தான். எண் வந்து என்ன தான்? சேம் தான். சரியா? ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. 2 பேருக்குமே ஒரே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். அப்போ இது ரெண்டுத்தையும் வெளியில் வச்சுக்கலாம். ஸோ எண் வந்து 4 years, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்? காமனாக தான் கண்டுபிடிக்க போகிறோம். /100 வெளியில் எடுத்துக்கலாம். இங்கே மீதி என்ன இருக்கும்? P1 மைனஸ் P2 தான் இருக்கும். அதோட வேல்யூ தான் எவ்வளோ இருக்குது? 480. அப்போது 4R/100 நமக்கு வந்து P1 வந்து 9400, இது வந்து 5400. ரெண்டையும் நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா 9400லேருந்து 5400 நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன கிடைக்கும்? 4000 கிடைக்கும். ஸோ இதோட வேல்யூ நமக்கு எவ்வளோ இருக்கும்? 4000 கிடைக்கும். ஸோ 4000 இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 480. அப்புறம் 2 0 என்ன பண்ணுவோம்? கட் பண்ணுவோம். இந்த 0 இந்த 0 என்ன பண்ணிக்கலாம்? கட் பண்ணிக்கலாம். அப்போ 1 4 4, 1 4 4, 4 8. அப்புறம் இந்த 4 இந்த 4 கட் பண்ணிக்கலாம். 3 4 12. ஸோ இங்கே 6 மட்டும்தான் இருக்கும், இங்கே 3 மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ 6ஓட வேல்யூ எவ்வளவு? 3%. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்கும். ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இந்த மாடல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏதாவது காமனாக இருக்க டைம் வெளியில் எடுத்துகிட்டு மீதி உள்ளதை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணால் போதும், டக்குன்னு ஆன்சர் கிடச்சிரும். இது ரொம்ப நார்மலாக வரக்கூடிய மாடல்ஸ் தான். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Rajeshwar can do a piece of work in 12 days, Vikram in 6 days and Tiger in 15 days. They all start the work together, but Rajeshwar leaves after 2 days and Vikram leaves 3 days before the work is completed. In how many days is the work completed அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ராஜேஸ்வர், அதுக்கப்புறம் விக்ரம், அதுக்கப்புறம் டைகர், 3 பேர் வந்து என்ன பண்ணுறாங்க? ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து டோட்டல் ஒர்க் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இவங்க வந்து 12 days, இவங்க வந்து 6 days, இவங்க வந்து 15 days. அப்போ 12 6 15 நம்ம என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 60 கிடைக்கும். ஸோ 12 × 5 தான் 60, 6 × 10 தான் எவ்வளவு? 60, 15 × 4 எவ்வளவு? 60. அப்போ ராஜேஸ்வர் ஒரு நாளைக்கு 5 ஒர்க் செய்வார், விக்ரம் ஒரு நாளைக்கு 10 ஒர்க் செய்வார், டைகர் ஒரு நாளைக்கு 4 ஒர்க் செய்வார். தே ஆல் ஸ்டார்ட் த ஒர்க் டுகெதர்.
எல்லாருமே சேர்ந்தா வேலை செய்கிறாங்க. பட் ராஜேஸ்வர் லீவ்ஸ் ஆஃப்டர் 2 days. சரியா? அப்போ மொத்தம் நமக்கு எத்தனை ஒர்க் இருக்குது அப்படின்னா 60 ஒர்க் இருக்குது. எல்லோரும் சேர்ந்தா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ 2 நாள் கழித்து தான் ராஜேஸ்வர் போகிறார். 2 நாள் கழித்து தான் இந்த ராஜேஸ்வர் என்ன பண்ணுறாரு, போகிறார். அப்போ இந்த 2 days வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் சேர்ந்தா வேலை செஞ்சுருப்பாங்க. அப்போ எல்லோரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா 10, 5, 15 நாள் 19. ஒரு நாளைக்கு 19 ஒர்க் செய்வாங்க. ஸோ 2 நாளைக்கு எத்தனை ஒர்க் செய்வாங்க, 38 ஒர்க் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ அடுத்த பாருங்கள், லீவ்ஸ் ஆஃப்டர் 2 days அண்ட் விக்ரம் லீவ்ஸ் 3 days பிஃபோர் த ஒர்க் கம்ப்ளீட்டட். 3 நாளுக்கு முன்னாடி யார் வெளியில் போயிருந்தா, இந்த விக்ரம் வெளியில் போயிருந்தாராம். 3 நாளுக்கு முன்னாடி இந்த விக்ரம் வெளியில் போயிருந்தாராம். ஸோ ஆல்ரெடி ராஜேஸ்வர் வெளியில் போயிட்டார். இங்கே இந்த இடத்துல யார் தான் இருப்பாங்க, விக்ரமும் டைகரும் தான் இருப்பாங்க. விக்ரமும் டைகரும் தான் இருப்பாங்க. ஸோ இதில் விக்ரம் வெளியில் போயிட்டார். அப்போ யார் தான் இருப்பார், டைகர் மட்டும்தான் இருப்பார். டைகர் மட்டும் ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் செய்வார், 4 ஒர்க் செய்வார். அப்போ இந்த 3 நாளுமே யார் தான் வேலை செய்கிறாங்க, டைகர் மட்டும் தான் வேலை செய்கிறார். அந்த 3 நாள் அவர் எத்தனை ஒர்க் முடிச்சிருப்பார், 12 ஒர்க் வந்து என்ன பண்ணியிருப்பார், முடிச்சிருப்பார். அப்போ 38 ஒரு 12 40 50 ஒர்க்கு முடிஞ்சிருக்கும். மீதி எத்தனை ஒர்க் இருக்கும், 10 ஒர்க் இருக்கும். இந்த 10 ஒர்க்கை தான் யார் செய்ய போகிறா, இன் ஹவு மெனி டேஸ் இஸ் த ஒர்க் கம்ப்ளீட்டட். சரியா? தே ஆல் ஸ்டார்ட் த ஒர்க் டுகெதர் பட் ராஜேஸ்வர் லீவ்ஸ் ஆஃப்டர் 2 days அண்ட் விக்ரம் லீவ்ஸ் 3 days பிஃபோர் த ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட். இன் ஹவு மெனி டேஸ் இஸ் த ஒர்க் கம்ப்ளீட்டட். மொத்தம் எத்தனை நாள் அந்த வேலை முடியுதுன்னு கேட்குறாங்க. சரியா? இந்த 10 ஒர்க்கை யார் செய்ய போகிறாங்க, விக்ரமும் டைகரும் சேர்ந்து செய்ய போகிறாங்க. அப்போ விக்ரமும் டைகரும் சேர்ந்தால் ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் செய்வாங்க, 14 ஒர்க் செய்வாங்க. அப்போ நீங்கள் என்ன போடுவீங்க, 10/14 போடுவீங்க. அப்போ 2 10 7 2 14 5/7 டேஸில் அவங்க முடிப்பாங்க. சரியா? அப்போ மொத்தம் வரும்போது இந்த ஒர்க்கு முடிய ஒரு 2 நாளா, இது ஒரு 3 நாள். அப்போ 5/7 தான் நமக்கு ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ 5 கொஸ்டினை கேட்டிருக்காங்க அப்படின்னா இது ஹவு மெனி டேஸ் இஸ் த ஒர்க் கம்ப்ளீட்டட். அதாவது 38 ஒர்க்கு முடிய 2 நாள், இந்த 10 ஒர்க்கு முடிய 5/7 நாள், இந்த 12 ஒர்க்கு முடிய 3 நாள், மொத்தமாக 60 ஒர்க்கு. அந்த 60 ஒர்க்கு எவ்வளோ நாளில் முடிஞ்சிருக்கும் அப்படின்னா 5/7 நாளில் முடிஞ்சிருக்கும். சரியா? ஸோ இது எல்லாமே நம்மளோட மாடல் கொஸ்டின்ஸ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு நம்மளோட ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து தேவைப்படுதுன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டோட ஒரு ப்ராப்பரான கிளாஸஸாக இருக்கும். நீங்கள் ஆஃப்லைனில் ஸ்டே பண்ணி படிக்கணுன்னா கூட நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ லாஸ்ட் இயரே நாங்கள் 100% ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டைமும் சூப்பராக கிளாஸஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க சீக்கிரம் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A candidate scores 25% marks and fails by 68 marks, while another candidate who scores 50% marks gets 42 marks more than the minimum required marks to pass the examination. Find the maximum marks for the examination. அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அதாவது ஒரு 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 கேண்டிடேட் வந்து 25% மதிப்பெண்கள் பெற்று 68 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறார். அதே நேரத்தில் இன்னொருத்தர் என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா 50% மதிப்பெண்கள் பெற்று மற்றொரு வேட்பாளர் தேர்வில் தேர்ச்சி பெற தேவையான குறைந்தபட்ச மதிப்பெண்களை விட 42 மதிப்பெண் அதிகமாக பெறுகிறார். அப்படின்னா தேர்வுக்கான அதிகபட்ச மதிப்பெண் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள் வந்து 25% மார்க் எடுக்கிறார், 25% மார்க் எடுக்கிறார். சரியா? இன்ட்டு எக்ஸ் ஒரு சப்ஜெக்டில் எடுக்கிறார் டோட்டல் மார்க்கில். அதாவது மேக்ஸிமம் மார்க் வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். எக்ஸ் தான் மேக்ஸிமம் மார்க். சரியா? அதில் 25% எடுக்கிறாரு. எடுத்து என்ன பண்ணார், ஃபெயில் ஆகிட்டார். அவர் இன்னொரு 68 மார்க் எடுத்து என்ன பண்ணியிருப்பார், பாஸ் ஆகிருப்பார். இது ஒரு கண்டிஷன். இஸ் ஈக்குவல் டு இன்னொருத்தர் அதே இதில் 50% எடுக்கிறார். சரியா? 50% எடுக்கிறார். அதே இதில் 50% எடுக்கிறாரு. 42 மார்க் அதிகமாக வாங்கியிருக்கார். சரியா? அப்போ அதுலேருந்து 42 மார்க் கழிச்சாச்சுன்னா இது ரெண்டுமே வந்து என்ன ஆயிரும்னா பாஸ் மார்க்கு ஈக்குவல் ஆயிடும். ரெண்டுமே வந்து என்னது, பாஸ் மார்க். சரியா? ஒருத்தர் 25% எடுத்துகிட்டு 68 மார்க் வித்தியாசத்தில் ஃபெயில் ஆகிட்டார். அப்போ 68 கூட எடுத்து தான் பாஸ் ஆகிருப்பார். இன்னொருத்தர் 50% மார்க் எடுத்திருக்காரு, பாஸ் மார்க்கோட 42 கூட எடுத்திருக்காரு. அப்போ பாஸ் மார்க்கோட 42 கழிச்சாச்சுன்னா ரெண்டுமே என்ன ஆயிரும், பாஸ் மார்க் ஆயிரும். சரியா? ஸோ இப்போ நம்ம இதை வந்து சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த பர்சன்டேஜ்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம்.
ஸோ இது வந்து நம்ம 25 இதையும் கேன்சல் பண்ணால் 2 கிடைக்கும். சரியா? அப்போ நமக்கு வந்து இந்த 68ம் 42ம் நம்ம அது போகும்போது நமக்கு எவ்வளோ ஆயிரும்? கூடிரும். இப்போ 8 10க்கு 0 மீதம் 1 போட்டிங்கன்னா 6 4 10 11. ஒரே நிமிஷம். ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 25%னா 25/100 இன்ட்டு எக்ஸ் போடுவீங்க ப்ளஸ் 68 சீக்வல் டு 50/100 போடுவீங்க இன்ட்டு எக்ஸு மைனஸ் என்ன போடுவீங்க? 42. ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது 25x ப்ளஸ் இதுங்க மல்டிப்ளை ஆகும்போது 6800/100 கிடைக்கும். இங்கேயும் நீங்கள் எல்சிஎம் எடுக்கும்போது 50x மைனஸ் 4200/100 கிடைக்கும். இந்த 100 கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ளஸ் 68 இங்கே போகும்போது நமக்கு வந்து என்ன ஆயிரும்? ஆட் ஆயிரும். இங்கே இருக்கிற ப்ளஸ் 50ங்க வரும்போது மைனஸாக மாறிடும். சரியா? அப்போ 25xலேருந்து மைனஸ் என்ன பண்ண போகிறீங்க? 50xை கழிக்க போகிறீங்க. சரியா? இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 110 அப்படின்னா 2 0 போட்டால் போதும். சரியா? ஸோ இதோட வேல்யூ நமக்கு 25xலேருந்து 50xை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 25x தான் கிடைக்கும். சீக்வல் டு 110 இது நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 25 100 திரும்ப ஒரு 10 4 25 100 0. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 440 இருக்கும். ஸோ அதாவது டோட்டல் மார்க் நமக்கு எவ்வளோ இருக்கும்? 440. ஏன்னா எக்ஸ் தான் நம்ம என்ன பண்ணோம்? மேக்ஸிமம் மார்க்னு எடுத்தோம். சரியா? இதில் இந்த ஒரே ஒரு லைன் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? ஒருத்தர் 25% மார்க் எடுத்துகிட்டு ஃபெயில் ஆகிட்டார். அப்போ எவ்வளோ ஃபெயில் ஆனார்? ப்ளஸ் 68 மார்க் எடுத்தால் பாஸ் ஆகிருப்பார். இன்னொருத்தர் 50% மார்க் எடுத்து பாஸ் ஆகிட்டார். ஆனால் அவர் 42 மார்க் அதிகமாக வச்சுருக்காரு. அப்போ பாஸ் மார்க்லேருந்து என்ன பண்ணால் போதும்? கழிச்சா போதும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A shopkeeper bought an article for 520. At what price should he sell the article to make 10% profit? அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு ஷாப்கீப்பர் பாட் அண்ட் ஆர்டிக்கல் ஃபார் 520. அப்போ அதோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100%. அது எவ்வளோ இருக்கும்? நமக்கு 520 இருக்கும். அவர் 10% ப்ராஃபிட் விற்கிறாருன்னா 110%க்கு விற்பார். ஸோ அது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும். ஸோ இந்த 0 கட் ஆயிரும், இந்த 0 கட் ஆயிரும். அப்போ 52 × 11 5 2 கூட்டி போட்டால் போதும் 7. 11 மல்டிப்ளை பண்ண ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன். இப்போ 52 × 11 அப்படின்னா 5யும் 2யும் போடணும். இந்த 5யும் இந்த 2யும் தனியாக போடணும். போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் கூட்டி போட்டால் போதும். ஸோ ஆன்சர் நம்ம எவ்வளோ கிடைக்கும்? 572 கிடைக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A shopkeeper has one spherical laddu of radius 7 cm with the same material. How many laddus of radius 3 cm can be made? ஒரு கடைக்காரர் 7 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு கோள வடிவ லட்டு உள்ளது. அதே பொருளை கொண்டு 3.5 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட எத்தனை லட்டுகளை உருவாக்க முடியும்? இந்த ஹவு மணின்னு கேட்டாலே நம்ம என்ன போடுவோம்? பிக் டிவைட் பை ஸ்மால் போடுவோம். நம்ம படிச்சிருப்போம், வால்யூமில் படிச்சிருப்போம். ஹவு மணின்னு கேட்டாலே பிக் டிவைட் பை ஸ்மால். இது ரெண்டுமே ஸ்பெரிக்கல் தான். அப்போ பெருசு வந்து 7, சின்னது வந்து எவ்வளோ? 3.5. நமக்கு ஃபார்முலா வந்து என்னது? 4/3 பை r1 cube divided by 4/3 pi r2 cube. 4/3 பையும் 4/3 பையும் காமனாக இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ r1 cube அப்படின்னா 7 × 7 × 7. r2 cube என்னது? 3.5 × 3.5 × 3.5. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 1 3.5 2 7 1 2 அதே மாதிரி 1 2. அப்போ 2 4 4 2 எவ்வளவு? 8. சரியா? ஸோ 8 தான் இதற்கான ஆன்சராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A customer could not decide between a discount of 40% or 2 successive discounts of 25% and 15% to buy a certain article. What is the difference between both the discount? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? அதாவது 40% வாங்கவா இல்லை 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்டில் வாங்குவான்னு சொல்லிட்டு அவருக்கு டவுட்டாக இருக்குது. எது வந்து அவருக்கு 2க்குள்ளே டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரியா? முதல்ல இந்த சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிங்க.
அப்போ சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்டை வந்து ஒரே டிஸ்கவுண்ட்டாக மாற்றினா என்ன ஃபார்முலா? a + b மைனஸ் ஏபி டிவைட் பை 100. அப்போ 25 + 15 மைனஸ் 25 × 15 டிவைட் பை 100. அப்போ ஒரு 25 25 4 25 100. ஒரு நாள் 4 3 நாங்க 12 30 7 நாள் 28 5 நாள் 20. அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 25 + 15 எவ்வளோ கிடைக்கும்? 40 மைனஸ் 3.75. நம்ம கொஸ்டினை கேட்டிருக்காங்க, ரெண்டோட டிஃப்ரென்ஸ்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து இதோட 3.75 கம்மியாக இருக்குது, இது வந்து 40%. அப்போது 40 மைனஸ் 40 மைனஸ் 3.75 இருக்கும். அப்போது இந்த 40 கேன்சல் ஆகி நமக்கு ஆன்சர் கிடைக்கும் 3.75 கிடைக்கும். அப்போ 3.75 தான் ரெண்டு தொடர் தள்ளுபடிகளுக்குள்ள இடையிலான வேறுபாடாக இருக்கும், டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதான் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் போத் டிஸ்கவுண்ட்ஸ்? 40% ஒரு டிஸ்கவுண்ட்டு, இது வந்து இன்னொரு டிஸ்கவுண்ட். ரெண்டோட வித்தியாசம் எவ்வளோ இருக்கும்? 3.75 இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Rachin travels a distance at 60 km/h for 2 hours and 80 km at 40 km/h. Find the average speed of Rachin in km/h. சரியா? ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு வந்து கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னாலே நமக்கு தெரியும் என்ன ஃபார்முலா அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம். சரியா? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை வந்து என்னது? டோட்டல் டைம்னு அர்த்தம். சரியா? ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? ரச்சின் ட்ராவல்ஸ் ஏ டிஸ்டன்ஸ் அட் 60 km/h ஃபார் 2 hours அண்ட் 80 km at 40 km/h. அப்போ 60 km/h ஃபார் 2 hours. அப்போது பெர் ஹவர்னால் 1 ஹவருக்கு 60 km. அப்போ 2 ஹவருக்கு 120 km போயிருப்பான். சரியா? ப்ளஸ் அடுத்த பாருங்கள் 80 km at 40 km/h. அப்போ எவ்வளோ போயிருப்பா? அடுத்தது 80 km போயிருப்பான். சரியா? ஸோ டிவைடட் பை டோட்டல் டைம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 2 hours டேரெக்டாக கொடுத்துட்டாங்க, 2 hours. ரெண்டாவதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 80 km at 40 km/h. அப்போ 1 ஹவருக்கு 40 km போனோம் அப்படின்னா 2 ஹவரில் தான் அந்த 80 km வந்து கிராஸ் ஆகும். அப்போ இதுவும் வந்து என்ன தான்? 2 தான். அப்போ நமக்கு வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 200 டிவைட் பை 4. ஸோ நம்ம கேன்சல் பண்ணிங்கன்னா 5 4 20 0. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ இருக்கும்? 15 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A dishonest shopkeeper promises to sell his goods at cost price. However, he uses a weight that actually weighs 26% less than what is written on it. Find his profit percentage. ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இது வந்து லெஸ்ஸாக இருக்குது, வெயிட் லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அவரோட ப்ராஃபிட் வந்து எவ்வளோ இருக்கும்? மோராக இருக்கும். சரியா? ஸோ ஒரு லெஸ்ஸு ஒரு மோர் வந்துச்சுன்னா நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம். சரி, லெஸ் வந்தால் கண்டிப்பாக மோர் தான் வரும். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்? A டிவைட் பை 100 மைனஸ் A × 100. அந்த கொஸ்டினில் ஒரே ஒரு பர்சன்டேஜ் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த வேல்யூமே இருக்காது, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அப்போ இல்லை A எவ்வளவு? 26. ஸோ 26 டிவைட் பை நம்ம 100லேருந்து 26 கழிச்சா 74 இன்ட்டு எவ்வளோ போடுவீங்க? 100 போடுவீங்க. சரியா? ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 2 6 7 2 14 52 100. ஸோ அப்போ 26 × 50 டிவைட் பை 37. அப்போ 26 × 5 5030 0 மீதம் 3 2 10 3 300. ஸோ 1300 டிவைட் பை 37. ஸோ சால்வ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 37 × 3 111 கிடைக்கும். சரியா? ஸோ 111 நம்ம வந்து இதில் நம்ம கழிக்கும் போது 111னா 19 கிடைக்குமா? அப்போது 5னா நமக்கு வந்து 185 வரைக்கும் கிடைக்கும். மீதி எவ்வளோ கிடைக்கும்? 5. ஸோ நமக்கு வேல்யூ எவ்வளோ கிடைக்கும்? 35 5/7 கிடைக்கும். ஸோ இதோட வேல்யூ நமக்கு எவ்வளோ இருக்கும்? 35 5/37. சரியா? 5/37 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The LCM of 672 and 7056 is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. LCM கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் ஈஸியாக போடலாம். ஸோ சின்ன வேலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரியா? 672 7056.
ஸோ நீங்கள் 2ஆல் போட்டிங்க அப்படின்னா ஸோ மூவி 2 6, மூவி 2 6, 6 2 12, மூவி 2 6, I 2 10, E 2 4, 8 2 16. திரும்ப 2ஆல் போட்டிங்கன்னா O 2 2 மீத 1, R 2 12 மீத 1, 8 2 16. ஸோ O 2 2, 7 2 14, R 2 12, 4 2 8. ஸோ திரும்ப 2ஆல் போட்டிங்கன்னா 8 2 16, 4 2 8. ஸோ 8 2 16 மீத 1, 8 2 16, E 2 4. ஸோ திரும்பியும் நீங்கள் எதால் போடலாம், ஸோ 2ஆல் போடலாம். ஸோ 4 2 8, E 2 4, 4 2 8, 4 2 8, O 2 2. சரியா? ஸோ திரும்ப 3ஆல் போடலாம். ஸோ 1 3 3, 4 3 12. ஸோ 1 3 3 மீத 1 போட்டிங்கன்னா 4 3 12, 7 3 21. திரும்ப 7ஆல் தான் போட முடியும். ஸோ ஈரேல 14, ஈரேல 14, ஒரேல் 7. ஸோ இதுக்கு மேலே போட முடியாது. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் போதும், நமக்கு எல்சிஎம் கிடச்சிரும். சரியா? ஸோ 2 4, 4 2 8, 8 2 16, 16 × 3 48. சரியா? ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 7 2 14 × 21. இப்போ 21 × 14. அப்போ 1 4 4, 2 1 2, 7 4 8, 1 1. அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 4 9 2 கிடைக்கும். ஸோ அப்போ 294 × 48 மல்டிப்ளை பண்ண ஆன்சர் கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ என்னாங்க 32. ஸோ லாஸ்ட்டில் நமக்கு என்ன வரணும், 2ல் முடியணும். லாஸ்ட்டில் 2ல் முடியுது, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? நீங்கள் வேணால் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். Nitin has 1617 with him. He divided it among his sons Praveen and Rishi and asked them to invest it at 10% rate of interest compounding annually. It was seen that Praveen and Rishi got same amount after 17 and 18 years respectively. How much did Nitin give to Praveen? அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி கொஸ்டின் இதுக்கு முன்னாடியிலே பார்த்துருக்கோம். பார்ட் 1 and 2லேயே பார்த்துருக்கோம். ஸோ ஒரு அமௌண்ட்டாக 2ஆக பிரித்து கொடுப்பாங்க. அந்த இயரோட டிஃப்ரென்ஸ் வந்து என்ன இருக்கணும், 1 இயர் இருக்கும். இயரோட டிஃப்ரென்ஸ் 17 and 18 இயர், 1 இயர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம டைரெக்டாகவே போட்டுடலாம், அப்படி தானே? ஸோ நமக்கு 1 + R/100 தான் நமக்கு ஆன்சராகவே இருக்கும். ஸோ அப்போ 1 + 10/100. ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 11/10 நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ 11/10. ஸோ 2 கொடுத்தீங்கன்னா டோட்டல் 21. ஸோ 21 மடங்கு தான் அவங்க கொடுத்த அமௌண்ட். எவ்வளவு? 1617ன்னு அர்த்தம். சரியா? கொஸ்டின் வந்து அவங்க யாருக்கு கேட்டிருக்காங்க, ஹவு மச் டிட் நிதின் கிவ் டு பிரவீன் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ பிரவீனுக்கும் கொடுக்குறாரு, ரிஷிக்கும் கொடுக்குறாரு. பிரவீன் வந்து 17 வயசில் எடுத்துக்கிறாரு. ரிஷி வந்து எத்தனை வயசுலாம் எடுக்காரு? 18 வயசுலாம் இருக்கார். ஒரு வருஷம் கழித்து தான் எடுக்கிறார். சரியா? அப்போ பிரவீனுக்கு அதிகமான அமௌண்ட்டா? இல்லை, இவர் வந்து 1 இயருக்கு முன்னாடி எடுத்தாலும் இவர் வந்து 1 இயருக்கு அப்புறம் எடுத்தாலும் என்ன வருது, சேம் அமௌண்ட்டு தான் உங்களுக்கு கிடைக்குது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடைக்குது, சேம் அமௌண்ட்டு தான் உங்களுக்கு கிடைக்குது. சரியா? ஸோ அப்போது நமக்கு வந்து இவருக்கு தான் வந்து என்னதான் இருக்கும், அதிகமான, அதாவது ஃபஸ்ட்டு அதிகமான அமௌண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. இவருக்கு வந்து என்ன இருக்கும், கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டு தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. சரியா? அப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 11 தான் அதிகமான அமௌண்ட்டாக இருக்கும். அப்போனா 11 மடங்கு எவ்வளோ நம்ம என்ன பண்ணால் போதும், கண்டுபிடிச்சா போதும். சரியா? அப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 8 2 16, 7 தான் வரும். ஸோ 21 × 7. அப்போ 1 7 7 7 14 வரைக்கும் நம்ம போடலாம். சரியா? அப்போ 7 21 நம்ம போடுவோம். ஸோ 161லேருந்து 147 வந்து என்ன பண்ணிக்கோங்க, கழிச்சுக்கோங்க. ஸோ 11லேருந்து 7 கழிச்சா 4, 5லேருந்து 4 கழிச்சா 1. ஸோ 147ன்னு கிடைக்கும். ஸோ திரும்பவும் நமக்கு என்ன தான் வரும், அப்போ 7 தான் வரும். அப்போ 11 மடங்கு எவ்வளோ நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். அப்போ 77 அப்படின்னா 7 7 போடுவீங்க, 7 7 14 அப்படி தானே? ஸோ 4 1 கூட்டினா போதும். அப்போ இதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், 847ன்னு இருக்கும்.
சரியா? ஸோ அப்போது அந்த பிரவீனுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாரு? 847 ரூபா கொடுத்துருப்பார். ஸோ ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த இது உங்களுக்கு கரெக்டாக புரியல அப்படின்னா பார்ட் 1 and 2ல் இதே மாடல் கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை ஒரு டைம் பார்த்துட்டு வாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Two trains are moving in opposite direction at speeds of 60 km per hour and 110 km per hour. The length of one train is 360 meter. The time taken by them to cross each other is 21 seconds. The length of the other train correct to 2 decimal places. அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ நமக்கு டிஸ்டன்ஸ் அப்படின்னாலே நமக்கு என்ன ஃபார்முலா? ஸ்பீடு இன்ட்டு டைம் தான் நமக்கான ஃபார்முலா. சரியா? ஸோ இங்கே ஸ்பீடு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ட்ரெயின்ஸ் இன் ஆப்போசிட் டைரெக்ஷன்ஸ். ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஸ்பீடை ஆட் பண்ணுவோம். அப்போ 60 + 110 எவ்வளோ இருக்கும்? 170. ஸோ 170 km per hour. அதை நம்ம மீட்டர் பெர் செகண்டாக மாற்றினா 5/18 போடுவோம். சரியா? டைம் எவ்வளவு? 21 seconds. ஸோ சால்வ் பண்ணால் போது நம்ம என்ன பண்ணலாம்? ஆன்சர் எடுக்கலாம். ஸோ 3×18 சாரி 6×3 18 7×3 எவ்வளவு? 21. ஸோ 3×2 6 போட்டிங்கன்னா 8×2 16 5×2 10. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ 85 × 35. ஸோ 5×5 25 8×3 24 5×8 40 3×5 15. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 5×2 7 4×4 8 1 9 2975. ஸோ 2975 /3. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 9×3 27 9×3 27 4×3 3 வரும் நமக்கு. சரியா? ஸோ 4×3 3 2 20 6×3 18 திரும்பவும் 6×3 18 வரும். சரியா? ஸோ அப்போ மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 991.66. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் வந்து 360ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இன்னொரு ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் ஜஸ்ட்டு கழிச்சா போதும்ல. அப்போ 1 9லேருந்து 6 கழிச்சா 3 9லேருந்து 3 கழிச்சா 6. அப்போ இன்னொரு ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 631.66 இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். The price of petrol increases by 60%. By what percent should its consumption be reduced such that the expenditure on it increases by 12% அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்று இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொன்று எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னா x - y / 100 + x × 100. ஸோ இது வந்து 60, எக்ஸுங்கிறது 60, ஒய்ங்கிறது என்ன போட்டால் போதும்? 12 போட்டால் போதும். அப்போ ரெண்டோட வித்தியாசம் 60 - 12 எவ்வளோ கிடைக்கும்? 48. ஸோ 100 + 60 100 + 60 எவ்வளோ கிடைக்கும்? 160 × 100. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 0 0 கேன்சல் ஆயிரும். 1 16 16 3 16 48. அப்போ 3 × 10 எவ்வளோ கிடைக்கும்? 30% கிடைச்சிடும். ஸோ வேல்யூ எவ்வளவு? 30%. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். The average age of 48 students of a class is 22 years. If the age of the teacher is also included, the average age of the whole group becomes 23 years. The age of the teacher கேட்டிருக்காங்க. சரியா? ஒரு வகுப்பில் உள்ள 48 மாணவர்களோட சராசரி வயசு வந்து 22 ஆண்டுகளாம். ஆசிரியர் வயதையும் சேர்த்தால் மொத்த குழுவின் சராசரி வயது 23 ஆண்டுகள் ஆகிறது. அப்படின்னா ஆசிரியரோட வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இந்த 48 ஸ்டூடெண்ட்ஸோட கிளாஸில் உள்ள 22 நம்ம என்ன பண்ணுவோம்? கழிப்போம். அப்படி தானே? ஸோ 48லேருந்து அந்த 22 நம்ம என்ன பண்ணுவோம்? கழிப்போம். சாரி 48க்கு வந்து 22 இயர்ஸ். அதே மாதிரி ஒருத்தங்க கூடும்போது 49 ஆகும். அப்போ அதுக்கு எவ்வளவு? 23 இயர்ஸ். இப்போது நம்ம ஆல்ரெடி இருந்தது எவ்வளவு? 22 பேர் வந்து இருந்தாங்க. இப்போ எவ்வளோ கூடியிருக்கு? ஜஸ்ட் 1 இயர் தான் கூடியிருக்கு. அப்போ 49, அதாவது இந்த 49 ஸ்டூடெண்ட்ஸ்க்காக 1 இயர் தான் கூடியிருக்கு. ப்ளஸ் நம்ம என்ன பண்ணால் போதும்? 49 போட்டால் போதும்.
சரியா? அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 71 இயர்ஸ். இந்த ஷார்ட்கட் நான் முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்ட் 1 and 2 படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ஷார்ட்கட் புரியும். சரியா? கொஸ்டின் பாருங்கள். A fort had a provision of food for 150 men for 85 days. After 15 days, 25 men left the fort. Find the number of days for which the remaining food will last அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது 85 டேஸுக்கு 150 பேருக்கான உணவு இருக்குதான். அப்போ மல்டிப்ளை பண்ணால் நம்ம எவ்வளோ கிடைக்கும்? 85 × 15, 5 25, 1 8 8, 8 40, 1 5 5. ஸோ 5 7 8 4 12. அப்போ 12,750க்கு தேவையான ஃபுட்டு இருக்குது. ஆஃப்டர் 15 நாள் வரைக்கும் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? இதை சாப்பிட்றாங்க. அப்போது 15 × 15 225 கிடைக்கும். 15 ஸ்கொயர் 225 0. சரியா? அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 0 5 0 10,500 பேருக்கான மீதி ஃபுட் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 25 பேர் வெளியில் போயிட்டாங்க. அப்போ எவ்வளோ தான் இருப்பாங்க? 125 பேர் தான் இருப்பாங்க. எவ்வளோ பேர் இருப்பாங்க? 125 தான். அப்போ இந்த 10,500 125க்கு பிரித்து கொடுத்தோம்னா எவ்வளோ நாள் இருக்குன்னு கண்டுபிடிச்சா போதும். அப்போ 5 25 125, 4 25 100, 50னா 2 0. இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா n 5 40, 4 5 20. ஸோ 84 டேஸ்க்கு அந்த ஃபுட் வந்து என்ன இருக்கும்? ரிமைனிங் இருக்கும். ரொம்ப ஈஸி தான். இப்போ 85 × 150னா மொத்தம் 12,750 சாப்பாடு இருக்குது. அதில் அவங்க 15 நாள் 150 பேர் சாப்பிட்ருப்பாங்க. அப்போ 2,250 சாப்பாடு என்ன பண்ணியிருப்பாங்க? அவங்க காலி பண்ணியிருப்பாங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிற ஃபுட் எவ்வளவு? 10,500. இந்த 10,500 சாப்பிட எத்தனை பேர் தான் இருக்கிறாங்க? 150 பேர் கிடையாது, 25 பேர் போயிட்டாங்க. 125 பேர் தான் இருப்பாங்க. ஸோ அப்போ ஹவு மெனின்னு கேட்டாலே நம்ம போடுவோம்ல, பிக் டிவைடட் பை ஸ்மால், அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் தான். ஸோ எல்லாருமே இந்த கொஸ்டின் என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணி மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் எங்களுக்கு போடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக எங்களுக்கு இருக்கும். ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்கள்? கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 trains 180 மீட்டர் லாங் ஆர் மூவிங் டுவார்ட்ஸ் ஈச் அதர். அதாவது ஆப்போசிட் டைரெக்ஷன். டுவார்ட்ஸ் ஈச் அதர்னா வந்து என்னது? ஆப்போசிட் டைரெக்ஷன். ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி செகண்ட்ஸ் தே வில் கம்ப்ளீட்லி கிராஸ் ஈச் அதர். ஸோ டைம் கேட்டிருக்காங்க. ஸோ டைம்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 ட்ரெயின் ஈச் 180. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 2 × 180 இருக்கும். ஸ்பீடு ஆப்போசிட்னா ரெண்டுமே என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். அப்போ 50 + 70 எவ்வளோ இருக்கும்? 120 இன்ட்டு இந்த கிலோமீட்டர் பர் ஹவராக என்ன இதெல்லாம் மீட்டரில் தானே இருக்குது. ஸோ மீட்டர் பர் செகண்டாக மாற்றினா 5/18 போடுவோம். சால்வ் பண்ண ஆன்சர் கிடைக்கும் 0 0. ஸோ 2 12, 3 18, இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ சால்வ் பண்ணும்போது 3 × 18 டிவைடட் பை 5 இருக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3 5 15, 6 5 30. ஸோ 36 × 3. ஸோ 6 3 18, 8 மீத 1, 3 9 1 10. ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வைப்போம். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 10.8ன்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் 7A is equal to 6B is equal to 12C. வாட் இஸ் A is to B is to Cன்னு கேட்குறாங்க. ஸோ முதல்ல 7 6 12க்கு என்ன பண்ணுங்கள்? எல்சிஎம் எடுங்க. ஸோ 6ஆல் போட்டிங்கன்னா 7 1 2ன்னு இருக்கும். 7 2 14, 14 × 6 84. ஸோ நமக்கு வந்து இப்போ என்ன இருக்குன்னா 7A இருக்குது, ஈக்குவல் டு 6B இருக்குது, ஈக்குவல் டு 12C இருக்குது. எல்சிஎம் வந்து 84 கிடைக்குது. ஸோ இந்த 7 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 84 வருதுன்னு பார்க்கணும். 12 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 84 கிடைக்கும். சரியா? ஸோ 6 கூட நம்ம எதை மல்டிப்ளை பண்ணால் 84 கிடைக்கும்? 14 மல்டிப்ளை பண்ணால் 84 கிடைக்கும்.
ஸோ 12 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 84 கிடைக்கும், 7 மல்டிப்ளை பண்ணால் 84 கிடைக்கும். ஸோ இதுதான் ரேஷியோவாக இருக்கும், 12:14:7. ஸோ ஆப்ஷன் நமக்கு என்ன இருக்கும், பி தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்சி ஜிடி 2026 எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணதுக்கு தேவையான மேக்ஸிமம் பாசிபிள் வீடியோஸை நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் என் கூட சேர்ந்து படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, 9384417810. ஸோ ஃபஸ்ட் அட்டம் நிறைய பேர் வார்த்தையில் தான் சொல்லுவாங்க, நாங்கள் உண்மைக்குமே ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கோம். ஸோ எப்போதுமே சொல்லக்கூடியது ஒரே ஒரு வார்த்தை தான். ஸோ நீங்கள் எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு எப்போ வேணாலும் வரலாம், வந்து டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே ஃபீட்பேக் கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்ன பண்ணால் போதும், ஜாயின் பண்ணால் போதும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.